தமிழர் தாயகத்தில் முக்கியமான பிரச்சனையாக இருப்பது, தமிழரசு கட்சி தன்னை தனித்துவமான ஒன்றாக நிலைநாட்டுவதற்காக தனக்குள் நடத்தும் உள்ளக போராட்டம். அந்த உள்ளக போராட்டத்தின் விளைவுகள் தான் இந்த கடைசியாக ஜெனீவாவுக்கு எழுதிய கடிதத்தில் கையொப்பம் தொடக்கம் எல்லா விடயங்களிலும் அவர்கள் தனித்து நிற்க முயற்சிக்கின்றார்கள். அவர்கள் நினைக்கின்றார்கள் ஏனையோ ஒரு எழுதின கடிதத்தில் நாங்கள் கையெழுத்து வைக்கக்கூடாது. இது இந்த ஆங்கிலத்தில் ஈகோ என்று சொல்வார்கள் தானே, கர்வம் என்று சொல்ற ஒரு விஷயம் இருக்குத்தானே. இந்த அகம்பாவம் பிடித்தவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் ஏனையோர் எழுதின கடிதங்களில் அல்ல இந்த குடிசார் சமூகத்தினர் இதில் பங்கு பெற்றுகின்ற எந்த விடயங்களிலும் அவர்களுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஏனென்றால் அவர்கள் இந்த குறிப்பாக தமிழரசு கட்சியினர் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் குடிசார் சமூகங்கள் எடுத்த முதல் நிலையான பாத்திரத்தை இட்டு அவர்கள் மிகவும் அதிர்ச்சியை மாத்திரம் கொண்டுள்ளார்கள். எனவே அவர்கள் இந்த குடிசார் சமூகம் அல்லது குடிசார் சமூகத்துடன் இயந்து போகக்கூடிய ஏனைய கட்சிகள் அல்லது தங்களுக்கு உடன்படாத தங்களுக்கு கட்டுப்படாத ஏனைய கட்சிகளோடு இணைந்து எந்த விதமான கலந்துரையாடல்கள் ஆலோசனைகளையும் செய்வதோ அல்லது கடிதங்கள் நம்ம பிரேரணை முன்வைப்பதோ யாருமே அவர்கள் தயாராக இல்லை. இங்கே நான் தமிழரசு கட்சியில் சொல்லுகின்றது இரண்டு பேரைத்தான் நான் குறிப்பாக சொல்லுகின்றேன். அவருடைய தலைவர், தற்போதைய தலைவரும் தற்போதைய செயலாளர், அவர்களுடைய அகம்பாவம் தான் இங்கு முன்னிக்கின்றது என்று அவருடைய இருப்பு சம்பந்தமான போராட்டம். அவர்கள் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளும் கூட அல்ல. எனவே அவர்களுக்கு இப்பொழுது எங்கு போய் பேசுவது என்பதற்காக அவர்கள் அல்லாடி போய் நிற்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு இப்பொழுது களம் தேவையாக இருக்கின்றது. தங்களை முதல்நிலைப்படுத்த வேண்டி இருக்கின்ற அண்மையில் கூட திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார், அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக தான் போட்டியிடுவேன் என்று சொல்லி. ஏனென்றால் ஒரு கதிரை தேவைப்படுகின்றது, ஒரு அடையாளம் தேவைப்படுகின்றது, ஒரு துவாரம் தேவைப்படுகிறது கூடாக தங்களை தலையை நீட்டுவதற்கு. அதான் உண்மையான பிரச்சனை. எனவே இவர்கள் தமிழ் மக்களுடைய ஒருமித்த போராட்டத்துக்கான ஒரு தளத்தை உருவாக்குவதில் எப்பொழுதும் அவர்கள் தனித்து நின்று அதை பலவீனப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். இதுதான் தொடர்ச்சியான வரலாறு. அது இப்பொழுது மிகவும் கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது.